வணக்கம் எப்படி பங்காளி. இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பங்காளியா? பங்காளின்ற பேச்செல்லாம் இப்ப வேற கிடையாது. ஆ. இப்ப ஐபிஎல் ஆரம்பிச்சுன்னா, நீ வேற, நான் வேற. முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அணைஞ்சிட்டீங்க எல்லாமே. நீ வேற, நான் வேற தான். உண்மை. ஐபிஎல் எங்க ஆரம்பிச்சது? எப்ப சிஎஸ்கேவோட மேட்ச் வருதோ, அன்னைக்கு தாங்க ஐபிஎல். ஓ! அப்ப முன்னாடி மேட்ச் எந்த மேட்ச் ஆனாலும் நீங்க ஐபிஎல் கனெக்ட் பண்ண மாட்டீங்க. சிஎஸ்கே மேட்ச் ஆரம்பிக்கும்போது தான் உங்களுக்கு ஐபிஎல் ஸ்டார்ட். எப்பவுமே ஐபிஎல்னாலே மேட்ச் நாங்க தான் விளையாடுவோம். ஏதோ ஒரு நாங்க மிஸ் பண்ண ஒரு இதுல வந்துதான் யாருன்னா ஒருத்தர் விளையாடுறீங்களே. தாண்டி எல்லா நேரமும் உங்களுக்காக குடுத்துற முடியுமா? மத்தவங்க விளையாடணும்ல. அவங்களுக்கு முன்னாடி வந்து விளையாடுங்க. அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல லீட் பண்ணணும்னு ஆசை இருக்காதா? அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க விட்டு குடுத்துட்டு பண்ண வெட்டினாங்க. அப்படி சொல்ல நீங்க விட்டுக் குடுக்குறீங்க. ஆமா. சரி, ஓகே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்படித்தான் சொல்லுவீங்க. அது நம்ம ஏதாவது பேசினா நீங்க ஒரு கதை சொல்லுவீங்க. சரி, 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 நம்ம சரி. பேசிக்கலாம். சரி. இப்ப நேரா நம்ம கிரிக்கெட் பஞ்சாயத்து போயிருமா? போயிடலாம். வெல்கம் டு கிரிக்கெட் பஞ்சாயத்து. பஞ்சாயத்துன்னு சொல்லி முடிச்சோனே செம்பு வச்சிட்டாரு. தண்ணியோட இருக்கு. அப்பப்ப தேவைன்னா நம்மளுக்கு குடிச்சுக்கலாம். குடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப பேச வேண்டியது இருக்கு நம்ம. ஏன்னா ஐபிஎல்ன்றது வந்து இந்தியாவுல மட்டும் இல்ல. உலகத்திலேயும் நிறைய நடக்குது. நம்ம பிபிஎல் பாகிஸ்தான் நடக்குது, ஸ்ரீலங்கால நடக்குது, ஆஸ்திரேலியா பிக் பாஸ் லீக் நடக்குது, மத்த ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனா என்ன இருந்தாலும் ஐபிஎல் அப்படின்னு விளையாடும்போது, மக்கள் வந்து அது ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசம், 2 1/2 மாசம் அப்படியே ஒரு ஒரு அளவுக்கு கவர் பண்ணிருது. அது இப்ப அது ஒரு சீசன் மாரி ஆயிடுச்சு. ஆமா. சீசன் மாரி ஆயிடுச்சு. இப்ப ஏப்ரல் மாசத்துல, மே மாசம் அந்த இந்த மழை மார்ச். மழை வரும், வெயில் வரும்ன்ற மாரி ஆ. இந்த மார்ச் மாசம் ஆரம்பிச்சுதான் மார்ச், ஏப்ரல், மே 3 ம். மாசம் வந்து ஐபிஎல் மாசம். ஐபிஎல் சீசன் அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்ப இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா, போன ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா, ம். மேஜரா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிஎல்ல சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி இந்த மெயினான 3 டீம் மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா. மத்த டீம் எதுவுமே கவனிக்கல. அப்பதான் ஒரு டீம் உள்ள என்ட்ரி ஆச்சு. யாரு? என்ன எங்க மேட்ச் நீங்க பார்க்க மாட்டீங்களா? எங்க மேட்ச் எவ்வளவு பயங்கரமா சுவாரஸ்யமா இருக்குங்க. அவங்க தான் எஸ்ஆர்எச். நம்ம காவி அக்கா இருக்காங்கல்ல, ஆ, அவங்க டீம் தான். அப்படி சொன்னா போச்சு. ஆமா. காவி அக்காவுக்காகவே நெறைய பேர் ஆர்சிபி எஸ்ஆர்எச்ல இருக்காங்க. ஆமா. இன்னும் ஒண்ணு நம்ம ஆளுங்க நெறைய உள்ள போட்டு வைபேத்தி இந்த டிராவிஸ் ஹெட் நம்ம வேர்ல்டு கப்ல நம்ம அடிச்சு அழுக விட்டாப்லயே. அங்க ஆரம்பிச்சதுதான். அங்க ஆரம்பிச்ச ஃபயர் ஐபிஎல் தொடர்ந்து ஃபயர் பக்கத்துல இருக்கவனையும் கொளுத்தி போட்டா எப்படி பூவோட சேர்ந்து நாறு மணக்குற மாரி, பக்கத்துல தீயும் இருந்தா பத்திக்கிரும்ன்ற மாரி, அபிஷேக் சர்மாவும் அப்படியே ஃபயர் ஆயிட்டாப்ல. ஆனா நேத்து மேட்ச் சரியா அடிக்கலையேங்க. துண்டு ஒரு முறை தவறத்தான் செய்யும். மீண்டும் ஒரு முறை துண்ட விழுந்து துண்டு மேல எடுத்து போடத்தான் செய்வாங்க. ஆனா என்னன்னா, இஷான் கிஷன் முன்னாடி சொன்னாரு, ஆர்சிபி கூட நடக்கிற முன்னாடி மேட்ச்ல 300 ரன்ன தட்டிருவோம் அப்படின்னாரு. பேசினவங்கள தட்டி இப்படி உட்கார வச்சுட்டாங்க. நீங்க என்னடா வேகமா அடிக்குது? இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேத்து மேட்ச்ல வந்து எஸ்ஆர்எச், ஆர்சிபி மாரியும், ஆர்சிபி ஆர்சிபி, எஸ்ஆர்எச் எஸ்ஆர்எச். மாரியும் விளையாண்டாங்க. ஏன்னா இருக்கிற 200 வந்து வேகமா சேஸ் பண்ணதே ஆர்சிபி தான். விராட் கோலி எப்பவுமே மெயினா நார்மலா வராரு. இந்த இம்பாக்ட் பிளேயர்ன்னு சொல்றாங்கல்ல. எந்த டீமுக்கு இம்பாக்ட் இருந்தாலும் நேத்து தேவதத் படிக்கல. வரேன் பாருங்க ஃபுல்லா அடி. வா ஆ, உனக்கு ஒரு வா நீ ஒரு அடி வாங்கிக்க, நீ ஒரு அடி வாங்கிக்க. 2 பேர் தான் விளையாண்டாங்க அதுல. ஆமா. விராட் கோலி ஒரு பக்கம் அடிச்சாப்ல, படியர் ஒரு பக்கம் அடிச்சாப்ல. இவங்க 2 பேர் மட்டும் அவுட் ஆயிருந்தாங்கன்னா, கண்டிப்பா தோல்வி முடிஞ்சிருக்கும். படிக்கல்லு போனாலும் கல்லு போனா என்ன? படி தர்ரு வந்து அடிப்பேனான்னு சொல்லி நான் கேப்டன் எதுக்கு வச்சிருக்கேன். ஓ. நானும் கேஎல் ராகுல் நான் கிட்டத்தட்ட கேஎல் ராகுல் மாரி இவரும் பங்க் வச்சுட்டு வந்துட்டாரு. ஓ, ஓ. ஓ! அப்ப அவரு அடிப்பாரு உடனே அவரு மொட்டைய போட்டு அடிக்கிறாரு. சிக்ஸ் ஷாட் அடிக்கிறாரு, எல்லா ஷாட் அடிக்கிறாரு. உங்களையா அடிச்சு விராட் கோலி அப்படியே ஃபினிஷிங்க குடுத்தாரு பாரு ஒரு ஃபினிஷிங்க. ம், ம். அப்படியே ஒரு அப்பர்ல பின்னாடி ஒரு 4 முடிஞ்சுச்சு. அப்படியே அங்கருந்து அனுஷ்கா சர்மா அங்கருந்து அப்படியே கைத்தட்ட, இங்கருந்து விராட் கோலி ஃப்ளையிங் கிஸ் குடுக்க. நீங்க இப்ப ரீல்ஸ் Instagram போனாலே ஆர்சிபி ஃபேன்ஸ் ஃபுல்லா அப்படியே தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. முதல் மேட்ச் வின் பண்ணிட்டோம். அதுவும் எப்படி கடப்பார டீம்ங்கிற எஸ்ஆர்எச் வின் பண்ணி நாங்க ம். வேற லெவல். சும்மாவே கையில பிடிக்க முடியாது அவங்கள. இந்த முதல் மேட்ச் பயங்கரமா ஜெயிச்சிட்டானுங்க. இந்த இசால கப் நம்மதுன்னு சொல்லிட்டு சுத்துது. ஊர் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கானுங்க. இவனுங்க தொல்லை இதுக்கப்புறம் பிடிக்க முடியாது. சின்ராஸ் இதுக்கப்புறம் கையில பிடிக்க முடியாதுன்ற மாரி. சிராஜ் அவ்வளவுதான் புல்லட்ல ஏறி பறந்துட்டாய்ங்க. புல்லட்டா ஃபிளைட்ல பறக்குறாங்க அவங்கள. பறக்குறாய்ங்க. இப்ப எஸ்ஆர்எச் இவங்கலாம் பரவாயில்ல. அவங்க முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்க 300 ரன் அடிச்சுருவோம்னு. இப்ப அந்த எஸ்ஆர்எச் ஃபேன் இவனுக்கு கண்ணுல தென்படல. எங்கடா 300 ரன் அடிப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா எவனும் இல்ல. சரி ஆர்சிபி ஃபேன் நம்ம போய் என்னடா செய்தின்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், இப்பதான் அவங்க வெகுண்டு இருப்பாய்ங்க. எவன்ட்டடா நம்ம பேசுவோம்னு ரெடியா காத்துட்டு இருப்பாய்ங்க. நம்மளே வாய குடுத்து நம்ம புண்ணாக்கிடக்கூடாது. இப்ப வந்து எல்லாருமே வந்து எப்படின்னா சிஎஸ்கே ஒரு பக்கம், மும்பை ஒரு பக்கம், ஆர்சிபி ஒரு பக்கம். ஆ செம்பு தண்ணி கரெக்ட்டா தேவைப்பட்டுச்சு. நெறைய தண்ணிய எடுத்து வைங்க தேவைப்படும் நீ பேசுறதுக்கு. கண்டிப்பா. இப்ப எஸ்ஆர்எச் என்னன்னா, பேட் கமின்ஸ் இல்லாதது அங்க ஒரு குறையா இருந்துச்சோ! அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேபி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஆ. கொஞ்சம் லைட்டா அடி வாங்குற மாரி தான் தெரிஞ்சது நேத்து. ஏன்னா நம்ம ஓடிஐ வேர்ல்டு கப்ல ஃபைனல்ல கூட சொல்லி வச்சுச்சுனாப்ல. கிரவுட நான் சைலன்ஸ் பண்ணுவேன்னு. அவர் இல்லாத அந்த வியூகம் கொஞ்சம் போயிடுச்சோ! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு கிளாஸ்ன்னு ஒரு கேட்ச் ஒண்ணு விட்ட மாரி நினைச்சேன். ஆமா. அது அது கொஞ்சம் நெறைய கேட்ச் என்னைக்குமே டிராப் த மேட்ச் அப்படின்ற மாரி ஆயிரும். நல்லா இருக்கே. அந்த டாப் மாரி த போயிரும். கேட்ச் என்னது சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க. அது அப்பப்போ வரும். இதெல்லாம் திருப்பிலாம் கேட்கக்கூடாது. கேட்ச் த மேட்ச், டிராப் த கேட்ச் ம். மேட்ச் அப்படின்னு போயிரும். இப்ப என்னன்னா அடுத்த மேட்ச் வரும். இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் நடக்க போகுது மேட்ச். இன்னைக்கு இல்லங்க நாளைக்கு. ஓகேங்க.
இனி மீடியா ஓ, போறீங்களா? இல்ல இப்ப நம்ம உடனே எடுத்து கயிறு போட்டு விட்டுருவோம். அப்படி போடுறீங்களா? இப்ப அப்போ இன்னைக்கு ஓகே. மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம மும்பை பிளஸ் கொல்கத்தா கூட நடக்குது. மும்பை, கொல்கத்தா. இப்ப கொல்கத்தால என்னன்னா, நேரா கம்பீர் மாமா அங்கிள் என்ன பண்ணியிருப்பாரு, நேரா வியூவ செட் பண்ணியிருப்பாரு. அவர் தான் அந்த டீமோட கிருஷ்ணன் மாரி. ம். நம்மள இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? கொல்கத்தான்ற ஒரு டீம் சொன்னீங்கல்ல. கொல்கத்தா டீம் வந்து ஷாருக் கான் எவ்வளோ பெரிய இதா இருந்தாலும், ஏன்னா இருக்கறதுலயே அவர் தான் ரிச்சஸ்ட் ஆக்டரா இருந்தாலும், ஆனா அவர் டீம்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல எடுக்கக்கூடிய ஒரு கேப்டனா இருக்காரு. ஆ, ஆ, ஆ. நம்ம அஜிங்கிய ரஹானே. ஓகே. இப்ப இடையில நெறைய நம்ம முன்னாள் சிஎஸ்கே பிளேயர். ஆமா ரஹானே சிஎஸ்கேல நெறைய பேர் விளையாண்டு தான் வந்திருக்காங்க. இந்த டீம்ல இருந்து அந்த டீம்ல இருக்காங்க. அந்த டீம்ல இருந்து இந்த டீம்ல இருந்திருக்காங்க. சிஎஸ்கே இப்ப நம்ம இந்த மேட்ச் முடிச்சுருவோம். நம்ம மும்பைக்கும், நம்ம கேகேஆருக்கும். மும்பை சொல்ல தேவையில்ல. மும்பைல வந்து இப்ப பும்ரா வந்து இன்ஜுரி கன்சர்ன்டா கொஞ்ச நாள் மேட்ச் ஆட மாட்டாங்க அப்படின்னு ஏதோ வதந்தி வந்துச்சு. அது இல்ல. அவர் வந்து இதா தான் இருக்காரு. கோட் எப்பயுமே நேரா கோர்ட்டுக்கு வந்து ஆட ஆரம்பிச்சுருவாரு. ஓ, ஓகே. அதனால அவர பத்தி பிரச்சனை இல்ல. நம்ம கடப்பார டீம் மும்பைனால கடப்பார டீம் எஸ்ஆர்எஸ் நீங்க சொல்றீங்க. ஆதி காலத்துல இருந்து நாங்க இல்ல தான் கடப்பார டீம். புது கடப்பாரை தான் எஸ்ஆர்எச். பழைய கடப்பாரை யாருன்னா மும்பை தான். இப்பயுமே அது அப்படியே தான் இருக்கு. ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க ரோஹித் சர்மா இருக்காரு. இப்ப நம்மளுக்கு பழைய ஃபார்ம்ல அவங்களுக்கு இருக்கிற குவிண்டன் டி காக் வந்துட்டாரு. ஏங்க ஹர்திக் பாண்டியா அநியாயத்துக்கு லாஸ்ட் விளையாண்ட மேட்ச்லாம் பங்கம் பண்ணிட்டு இருக்காப்ல அவரு. அவரோட ஹர்திக் ஆட்டிடியூடே வேற லெவல்ல இருக்கு. அந்த கேஎல் ராகுல் ஒரு விஷயம் சொல்லுவாரு. இந்த 15 பால் 14 பால் கம்பரிக்கும்போது ம், ம். ஐ ஃபோக்கஸ் த பால் நாட் த பவுலர் ஓ, அப்படின்னுவாரு. அதே மாரி நான் பவுலர் யாருன்னு பார்ப்பேன். பால மட்டும் தான் பார்ப்பேன். பால் வந்து அடிப்பேன். அப்படின்ற மாரி வெட்டுன்னு வெட்டுறாரு. வெள்ளம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்ல நீங்க 3 ஃபீல்டர் நிக்க விட்டாலும், ம், ம். நீங்க லாங் ஆஃப்லயும், லாங் ஆன்லயும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஆள் நிப்பாட்டினாலும் 3 பேர் தலைக்கு மேல தான் பறக்குது பந்து. இல்லங்க நாளைக்கு எங்க சேட்டான் சொல்லிருக்காப்ல. இனி பால பார்த்து சுத்துறோம்னு. நாளைக்கு இருக்கு மேட்ச். சிஎஸ்கேக்கு இப்ப வருவோம். இப்ப ஆ. சிஎஸ்கேல மெயின் முக்கியமான அப்டேட் என்னன்னா, நேத்தன் எல்லிஸ் வந்து ஐபிஎல்ல விளையாடுறது கொஞ்சம் சிரமமாயி போச்சுன்னு சிஎஸ்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ம், ம். அதுக்கு பதிலா ஸ்பென்சர் ஜான்சன கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் வந்தாலுமே 21ஆம் தேதிக்கு மேல தான் அவைலபிளாவே வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் வேற பிளேயர் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பிரெடிக்டர் 11 வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஓகே. ஆனா இன்னொரு விஷயம் வந்து நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவன். ஆமா ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓப்பனிங் நம்ம என்ன நினைச்சோம்னா, ஆயுஷ் மாத்ரேவும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் இறங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்படி இல்லைன்னா வேற யாராவது மாறி மாறி இறங்கலாம். அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க. ஆனா இப்ப கேப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓப்பனிங் வந்து கேரளாவிலிருந்து வந்த அடிச்சு நொறுக்கும் எங்க நம்ம சேட்டா. சேட்டன் இறங்குறாராம் ஓப்பனிங்ல. சரி சேட்டன் இறங்குனோனே சரி ஆயுஷ் மாத்திரை இறங்க வைப்பாரு. நம்பர் 3ல விராட் கோலி மாரி எப்பவுமே ஓடிஎல் விராட் கோலி நம்பர் 3ல இறங்குற மாரி இறங்குவான்னு பார்த்தா, நம்பர் 3 நான் கிடையாது. நம்பர் 3 வேற யாராவது நான் மேல போறேன். ஏன்னா அங்க ஓப்பனிங். இருந்தே அடிச்சாடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்துறாரு ருத்ராஜ் கெய்க்வாட். அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட், இந்த பக்கம் சஞ்சு சாம்சன். இந்த பக்கம் ஒரு காட்டடி, இந்த பக்கம் ஒரு நிதானமான அடி. அவன் மட்டும் அடி கன்ஃபார்ம். அடியிலங்க ஸ்ட்ரைட்டா கப் எங்களா கன்ஃபார்ம். ஆ எழுதி அப்படி நீங்க வச்சுக்கோங்க. சொல்லலாம். எங்க டீம் டெல்லி நாங்க விடுறதா இல்ல. ஏன்னா கப்பே நாங்க அடிச்சிடலாம். நாங்க திருப்பி நாங்க அடிக்கிறதுக்கு வெயிட் பண்றோம். கண்டிப்பா. ஏன்னா கேஎல் ராகுல் மறுபடியும் ஓப்பனிங்ல இறங்குறதா அக்சர் படேல் ஓப்பனா சொல்லிட்டாப்ல. இந்த விடுங்க தடவ கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் கிடையாது. வேணா அடுத்த வருஷம் பார்ப்போம் நம்ம. வாய்ப்பில்ல. இந்த வருஷம் நாங்க எடுத்துக்கிறோம். அடுத்த வருஷம் நீங்க வேணா எடுத்துங்க. அடுத்த வருஷம் யார் எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்த வருஷம் எங்களுக்கு தான். என்னங்க வரவங்க போறவங்க எல்லா கப்பு ஏங்க இது இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்பயே இந்த கப்பு வந்து சிஎஸ்கே தான் அப்படின்னு சொல்லி தான் கப்பே ரெடி பண்ணாங்களாம். தப்பு இல்ல. அந்த விஷயமே தப்பு. அது யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி அவரு சொன்ன மாரி வடிவேலு சொன்ன மாரி, ம். நீங்க வேணா பெரிய ஆளா இருக்கலாம். அதுக்காண்டி போறவன் சின்ன பையன் உன் கையில என்ன பையில அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாரி, கப்பெல்லாம் எங்களுக்கு மட்டும் தான். நீங்களும் சும்மா வந்து விளையாண்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கக்கூடிய ஆளும் இருக்காங்க. ஏங்க நீங்க என்ன வேணா பேசுங்க. ம். நீங்க மேட்ச் ஒண்ணும் வரல. ம். அதனால பொறுத்துட்டு இருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகல. நாளைக்கு சிஎஸ்கே ஆடுற அந்த முதல் மேட்ச் தான் எங்களுக்கு ஐபிஎல் 2026 ஸ்டார்ட். பார்ப்போங்க. ஏன்னா, நான் சொன்ன மாரி ஆரம்பத்துல நான் சொன்ன மாரி, ஐபிஎல் வந்து பார்க்க வந்து 3 டீமுக்காக தான் பார்க்குறாங்க. ஒண்ணு சிஎஸ்கே, ஒண்ணு மும்பை, இன்னொன்னு ஆர்சிபி. ஆனா இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, எல்லா பிளேயருமே பவுலிங்லயும் சரி, இம்பாக்ட்லயும் சரி, சின்ன சின்ன புதுசா வரக்கூடிய இளம் வீரர்களாலும் சரி, எல்லாருமே இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லா மேட்சும் பார்க்குற அளவுக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது இந்த மாரி டீம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளவோ பெரிய டீம்லாம் பார்த்துருக்கோம். சின்ன டீம் வந்து அடிச்சு இந்த T20 வேர்ல்டு கப்ல சின்ன சின்ன டீம் வந்து பெரிய டீம் ஆஸ்திரேலியாவ அடிச்சு அனுப்பி விட்டுருச்சு மஞ்சப்படைய. ம். இந்த மஞ்சள் படை கூட ஒரு சின்ன படம் வந்து அடிச்சு அனுப்புறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கலாம். நீங்க கனவு காணலாம். பட் கனவு நினைவாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்ப்போம். அதுவும் இன்னொரு ஏன் சுவாரஸ்யமான விஷயம் கிரிக்கெட் இஸ் த ஃபன்னி கேம்ங்க. ஆ. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆர்ஜே பரிச்சயம் மாட்டீங்களா? ஆமா. அவர் சொல்றது ஃபன்னி கேம். இது வந்து நாட் அத பிரெடிக்ட் பண்ண முடியாது. எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் இது பண்ணலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். டெல்லி கூட கப் அடிக்கலாம். டெல்லி வச்சுங்க டெல்லி கப் அடிச்சா நல்லா இருக்கும். நான் ஃபீல் கப் பண்றேன். அடிச்சா நல்லா இருக்கும். கப் அடிக்கும். ம். அடிக்கும். இப்ப நம்ம வந்து சிஎஸ்கேல வந்து 2 அப்டேட் மெயினா பார்த்துட்டோம். இப்ப தல தோனி வந்து எப்படி இம்பாக்ட் பிளேயரா இறங்க போறாரா?
இல்ல ஃபுல் கேம் விளையாட போறாரா, விக்கெட் கீப்பிங் அவர் நிப்பாரா அப்படின்னு தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பிங் வந்து சஞ்சு சாம்சன் தான் வருவாரு அப்படிங்கிற அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். ஏன்னா அதுக்காகவே மெயினா ஒரு தோனி சேட்டான வந்து அதுக்கு தாங்க எடுத்திருக்காங்க. தோனி போறதுக்கு தோனிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல விக்கெட் கீப்பரா பார்க்கறதுக்காக தான் சேட்டன் எடுத்திருக்காங்க. சேட்டன் வந்து வேற டீம் போக வேண்டியது. இருந்தாலும் சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு. அது அதுவும் அவங்களுக்கு நாளைக்கு மேட்சே பாத்தீங்கன்னா சேட்டனோட பழைய டீமுக்கு அகைன்ஸ்டா ஆமா. கண்டிப்பா இருக்கும். நீங்க இன்னொன்னு வச்சுட்டீங்க ஆர்ஆர் பழைய டீமுக்கு இவரு அகைன்ஸ்டா. இங்க இருந்து ஒருத்தர் போனாரு. நீங்க ஜடு தளபதி போனார்ல. தலைய பேசி தளபதிய பத்தி பேசணும்ல. இப்ப தளபதி அங்க போயிட்டு இத்தன வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த புகுந்த வீட்டுக்கு போவாரா? இப்ப பிறந்த வீட்டுக்கு ப்ளே பண்ணுவாரா? இல்ல புகுந்த வீடு நல்லா இருக்குன்னு இது பண்ணுவாரா? இப்ப அவர் கையில 2 பக்கமே இருக்கு. புகுந்த வீடா, பொறந்த வீடா, பொறந்த வீடா, புகுந்த வீடா. இப்ப எதுக்கு அவரு ஜஸ்டிஃபையா இருக்க போறான்னு தெரியல. கண்டிப்பா நம்ம அந்த டீமுக்கு போயினா அந்த டீமுக்காக தான் விளையாடணும். விளையாடி ஆகணும். இல்லங்க ஏன்னா அது ஜடு கிரிக்கெட் வந்து இஸ் பண்ணி கேம். ஃபன்னி கேம்ல ஸ்பிட்ச் கரெக்ட்டா இருக்கணும். அது வந்து எப்படின்னா ஜென்டில்மேன் கேம். அது நம்ம ஒரு டீமுக்கு போயிட்டோம்னா அந்த டீமுக்காக தான் விளையாடணும். ஆனா இது ஒரு பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குலாம் வந்து ஒரு சின்ன மன வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன அந்த ஒண்ணுதான். ஏன்னா சிஎஸ்கேனாலே ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலில ரொம்ப இணக்கமா இருந்தது பாத்தீங்கன்னா, நம்ம எம்எஸ் தோனி, அப்புறம் ரெய்னா அண்ட் ஜடு. இந்த 3 பேரு தான். அஸ்வின், அஸ்வின் அஸ்வின் மறந்துட்டீங்க. நம்ம நம்ம தமிழக வீரன் அஸ்வின் கண்டிப்பா, நினைக்கிறீங்கல்ல. கண்டிப்பா இருந்தாருங்க. ஏன்னா பட் ஆனா சேப்பாக்ல அவர்தான் மெயின் பழகிடுச்சு. அவர் வெளிய போய் 2, 3 மேட்ச் விளையாண்டு ஆர்ஆர் பழகிடுச்சு. போறனால உங்களுக்கு இதாயிடுச்சு. அதனால நம்ம இந்த 3 பேர தவிர்க்க முடியாது. யாருன்னா ம். நம்ம டோனி, ரெய்னா ரெய்னா, அண்ட் ஜடு. ஜடு. இதுல ஆமா. வந்து ரெய்னா வந்து தவிர்க்க முடியாத சூழல்னால அவரு ஒரு ஒரு சில ரீசன்னால வந்து அவரு ரிட்டயர் ஆயிட்டாப்ல. ஓகே, ஓகேம்மா. அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி மட்டும் இருந்தாப்ல. எம்எஸ் தோனி அண்ட் நம்ம ஜடு ஜடு இவங்க 2 இருந்தாரு. பேர் தான் வந்து சிஎஸ்கேவோட பெருந்தூணா இருந்தாங்க. அவங்களுக்காக தான் ஒரு ஃபேன்ஸ் அவ்ளோ இது பண்ணுவாங்க. கடைசியா ஒரு மேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எம்எஸ் தோனி உள்ள வந்தா மட்டும் போதும். அவர் அவர் வரணும்னுக்காக எல்லாருமே வந்து யார் ஆடுனாலும் அவுட் அவுட்ன்னு ஜடேஜா சொன்னாங்க. அவுட் ஆகணும், அவுட் ஆகணும், அவுட் ஆகணும் அவ்வளவு செலிப்ரேட் பண்ணாங்க. அப் கடைசியில அவரு தான் உங்களுக்கு ஆ கப்பே அடிச்சு குடுத்தாரு. என்னதான் சொல்லுங்க. ஆனா எங்க டீமுக்காண்டி நான் அடிச்சு தருவேன்டா கப்பு. இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அடிச்சு குடுத்த மனுஷன். இப்ப நல்லா நம்ம ஞாபகம் இருக்கு. நைட்டு ரொம்ப நேரம் மிட் நைட்ல ரொம்ப லேட் நைட் ஆயிருச்சு. கண்ணு முழிச்சு அந்த மழை போனாலும் திரும்பி மேட்ச் உட்காந்து பார்த்தேன். கண்டிப்பா ஜிடி தான் ஜெயிச்சுரும்னு நெனச்சேன். மோஹித் சர்மா ரொம்ப ஒய்டா போட்டாரு. அப்படியே அந்த பக்கம் ஒரு பேட்ட வச்சாரு. அப்படியே பின்னாடி சைடுல அப்படியே போச்சு. கப்பு பின்னாடியே மேட்ச் முடிஞ்சு வந்துருச்சு. போச்சு. அதனால ஒரு சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யுது. கண்டிப்பா. எங்களுக்கு சேட்டான் வந்து எந்ததான் நாங்க குதிச்சாலும், எங்க ரொம்ப பாசத்துக்குரிய அவரு அவரு போனது தளபதி. வந்து பெரிய தளபதி. அவர் போனது உங்க பெரிய போர் வாள். இழப்புன்னே சொல்லலாம். ம். ஏன்னா அவர் வந்து ஃபீல்டிங்ல வந்து ஜட்டு அளவுக்கு ரெய்னா, ஜடு இந்த 2 பேர பீட் பண்றதுக்கு யாருன்னா இருக்காங்களான்னு கேட்டா, ம். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஐபிஎல்ல இருக்க எந்த பிளேயருமே கிடையாதுங்க. ம். மனுஷன் சொல்றோம். மனுஷன் கையில பால் போச்சுன்னா, அங்க பேட்ஸ்மேன் வந்து ரன்னோட யோசிப்பாப்ல. ஜட்டு கையில பால் இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா ஸ்டெம்ப் பிரிச்சுக்கும். இப்ப ஜட்டுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த சில நேரங்கள்ல வந்து ஓவர் வந்து நம்ம லேட் பண்ணி தள்ளி இழுத்துட்டோம்னா, ஒரு சில ஃபீல்டர் உள்ள வைக்கணும். ஜட்டுக்கு நீங்க 4 ஓவர் போட்டீங்கன்னா, டப்பு 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 டப்புன்னு செகண்ட்ல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவு நேரம் இருக்கவே இருக்காது. அக்ஷர் படேலும், ஜடேஜா தான் இந்தியன் பிளேயர்ல வேகமா பந்து டப்பு டப்புன்னு போட்டு வந்துருவாங்க. ஓ! 6 பால் முடிஞ்சுச்சு. அதுக்குள்ள என்ன விளம்பரம் வந்துருச்சு அப்படின்ற மாரி. மத்தவங்க 1 ஓவர் போடுறது, இவன் அந்த அந்த டைம்ல 2 ஓவர் போட்டு முடிச்சிருவாங்க. ஆமா. அந்த அளவுக்கு ஸ்பீடு உங்களுக்கு. ஃபீல்டிங்ல நீங்க நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா ஃபீல்டிங்ல வந்து பயங்கர எஃபோர்ட் பண்ணுவாரு. பவுலிங்லயும் சரி, சில நேரம் வந்து கிளட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட, அந்த இடத்துல வந்து டீம் வந்து ஷோல்டர்ல அதுல வந்து எல்லா பிரஷரையும் தாங்கிட்டு, அந்த டீம் கடைசி வரைக்கும் கொண்டு போற பெரிய ஜடேஜா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல போறாருங்க. எக்ஸ்பீரியன்ஸான கை. ஏன்னா கப் வின் பண்ணி குடுத்த ஆளு அவரு. ஆ ஏன்னா இல்லைன்னா நீங்க 5 கப்புன்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸோட ஈக்குவல் பண்றதுக்கு காரணமே அந்த ஜடேஜா தான். கடைசி அடிச்சு குடுத்த 5வது கப். அந்த 5வது கப்பு தான். இப்ப வந்து அவரும் போயிட்டாரு. இப்ப தோனி ஒருத்தர் தான் இருக்காரு. தோனி மேபி அடுத்த ஐபிஎல் விளையாடுவாரா அப்படின்றது அது இனி அடுத்து அவர் என் காசி தலைவன் விஸ்வநாதன் வந்து அவங்க தான் சொல்லணும். 48 வரைக்கும் உள்ள கிடப்பாப்ல. இதுனா 26. 46 வரைக்கும் இருப்பாப்ல. கவலைப்படாதீங்க. இது பேச்சுக்கு சாத்தியமா இருந்தாலும் நடைமுறைக்கு சில விஷயங்கள் மாறப்படும். அது எப்படின்னு பின்னாடி பார்ப்போம். ஏன்னா சேட்டன் வந்துட்டாரு. ம். அவரோட எப்படினாலும் ஏங்க அவர் உள்ள இருக்காரோ இல்லையோ, பயணப்பட்ட கண்டிப்பா கப்பல் டீமுக்குள்ள ஒன்று இருப்பாருங்க. ஆமா. டீமுக்குள்ள வந்து ஒரு இதுவாவோ, மென்டாராவா இருக்கலாம், மென்டாராவோ கோச்சாவா இருக்கலாம், ஏதாவது ஹெட் கோச்சா இருக்கலாம், வேற ஏதாவது அட்வைசரா இருக்கலாம். அந்த மாரி கண்டிப்பா சிஎஸ்கேக்குள்ள தான் இருப்பாரு. ஏன்னா தோனி சிஎஸ்கே, சிஎஸ்கே தோனி பிரிக்க முடியாது. அந்த மாரி ஆமா. மாறிருச்சு. தோனி இல்லன்னா சிஎஸ்கே இல்ல, சிஎஸ்கே இல்ல டோனி இல்ல அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. அந்த மாரி பிரிக்க முடியாத ஒரு பந்தமா உருவாயிருச்சு. சென்னை மக்களும் அப்படியே அடாப்ட் பண்ணி ஆயிட்டாங்க. அவரும் தோனியும் அவரு அடாப்ட் ஆயிட்டாரு. இப்ப மேட்ச் எப்படி பிரெடிக்ட் பண்ண போறோம்னா, இப்ப ஆர்ஆர் விசஸ் இவங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம சொன்னாங்க பார்த்தீங்களா ஐபிஎல்ல. ஐபிஎல்ல 10 டீம்லயுமே இந்தியன் கேப்டன். இந்தியன் கேப்டன் வந்து இஷான் கிஷன் வந்து ஒரு டெம்பரரி தான். பேட் கமெண்ட்ஸ் வந்தா அந்த கேப்டன் அங்க போயிரும். ஆனா ஆரம்பிச்சது பாருங்க. ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பிக்கும்போது ஒரு 10 டீம்லயுமே 10 கேப்டன். அது இந்தியன் இந்தியன் பிளேயர்ஸ். இந்தியன் பிளேயர்ஸ். இது வந்து ரெக்கார்ட்னே சொல்லலாம். இத்தன வருஷத்துல அதுல 19வது வருஷமா இது? ஆமா 19வது வருஷம். அதுலயும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாருமே பெரிய பெரிய பிளேயர்லாம் கிடையாது. எல்லாம் யங்ஸ்டரா வராங்க. ரியான் பராக் ஆர்ஆர் கேப்டன். இஷான் கிஷன் நம்ம எஸ்ஆர்எச் கேப்டன். ஹர்திக் பாண்டியாவும் அக்குபில எல்லாமே இந்த தோனி, விராட் கோலி, அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற ரோஹித் சர்மா அவங்களும் இல்ல. அவங்கலாம் மேல லீட் ஆஃப் இருக்காங்க. கீழ இருக்கிறவங்க தான் சின்ன இது அடுத்த இருக்குல்ல, அடுத்த ஜெனரேஷன் தான் இப்ப ஜெனரேஷன் தலைமை தாங்கி அவங்க தான் முன்னாடி லீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜ்சத் படிதர் வந்து
அவர் ஏன் அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. அவர் ஆர்சிபி கப் அடிச்சு கொடுத்தாரு. 17 18 வருஷ வருஷம். கனவ அவர் வந்து தான் முடிச்சு குடுத்து கையில 18 குடுத்தாரு. வருஷத்துல அடிச்சு அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்ப போய் யோசிச்சு பாருங்க. ஒரு ஜெனரேஷன நம்பி, ஒரு யங் ஜெனரேஷன நம்பி குடுக்குறாங்க. குடுத்தோனே ஒரு கப் அடிச்சு கொடுத்தாருன்னா, அது பெரிய ஒரு எடுத்துக்காட்டாங்க இருக்காரு. ம். அவர் அடிச்சு குடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஹோப் வந்துருச்சு. ஆமா. பரவாயில்லப்பா இது மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் குடுத்தா கண்டிப்பா ஒரு மேட்ச் இல்லங்க சீரிஸ வின் பண்ணி குடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு முதல் படியா வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அதனால தான் சேட்டன் இருக்கிற இடத்துல இப்ப ரியான் பராக் கேப்டன்சி குடுத்துருக்காங்க. குடுத்திருக்காங்க. ஏன்னா ரியான் பராக் வந்து ஒரு யங்ஸ்டர் அவர்ட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு துடிப்பு பார்க்குறாங்க எல்லாரும். ஒரு வேகத்த பார்க்குறாங்க. அந்த வேகத்துக்கு கரெக்ட்டா அந்த கேப்டன்சி கரெக்ட்டா இருக்குன்னு நெனச்சு ஆனா அந்த என்ன ஆர்ஆர் மேனேஜ்மென்ட்ல இல்ல ஆர்ஆர் மேனேஜ்மென்ட்க்கும் ஆர்சிபிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. உடனே கவனிச்சீங்களா? என்னது? ஆர்ஆர் டீம்ல ஒருத்தர் வந்து மேட்ச் அங்க வந்து ஆக்ஷன்ல கலந்துக்கிட்டு, அவரு அந்த டீம்ல கொஞ்சம் இருந்திருக்காரு. ஆர்ஆர் டீம்ல. ம், ம். ஆனா பெருசா அவர் விளையாடல. நான் என்ன விளையாடுறது ஆர்ஆர் டீம்ல? நானே ஒரு டீம் வாங்குறேன்னு சொல்லிட்டு, ஆர்சிபி டீமே அவரே விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாரு. யாரு? ஆதித்யா பிர்லா குரூப்ல இருந்த ஓ, 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 ஓ. அவர் தான் இப்ப ஓனரு. அப்படியா? ஆமா, நான் எதுக்கு விளையாடணும்? நானே ஒரு டீம் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம் வாங்கிட்டு போயிட்டாரு. இது எனக்கு தெரியாதுங்க. நல்ல இன்ஃபர்மேஷனா இது இருக்கு. 16,000 கோடிங்க. 16,000 கோடிக்கு 16,000 கோடி பிளஸ் தான். அது இவர் குடுத்து வாங்கி இவர் சேர்மன் ஆயிட்டாரு. ஆதித்யா பிர்லா குடுத்து வாங்கிருச்சு. அப்புறம் விமென்ஸ் டீமே சேர்த்தேவும் கம்பைன் பண்ணி வாங்கியிருக்கதா சொல்லப்படுது. இப்ப மேக்ஸிமம் ஆர்சிபி டீம், ஆர்ஆர் டீம் அப்படின்னு இருந்தாலும், இந்த 2 விஷயத்திலுமே யங் ஜெனரேஷன் தான் லீட் பண்ணிட்டு போறாங்க. இப்ப ஆர்ஆர் டீம்ல வந்து நம்ம சேட்டன் வந்தாச்சு. அங்க வந்து ரியான் பராக் வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து ஜடேஜாவும் நம்ம ஆர்ஆர் டீமுக்கு வந்தாச்சு. இப்ப சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு போரா கருதுவாங்களோ அப்படின்னு யோசிப்பேன். இந்த டீமுக்கு இவரு, இந்த டீமுக்கு இவரு. அப்ப 2 பேரும் ஸ்வாப் ஆயிட்டாங்க. ஸ்வாப் ஆயிட்டு புகுந்த வீடு, பொறந்த வீடு, பொறந்த வீடு, புகுந்த வீடு. இப்ப எதுக்கு எது நடக்க போகுது அப்படின்னு தான் மக்கள் இப்ப எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நான் ஏன்னா, அத கண்டிப்பா. எப்படி வந்து ஜடேஜா கூட வேற டீம்ல இருந்து இங்க வந்திருக்காப்புல. ம். ஜடேஜாக்கு வந்து ஆரம்பம் வந்து ஆர்ஆர் தான். அது தெரியும்ல ஆமா. உங்களுக்கு. அவரு மொத இருக்கும்போது ஆர்ஆர் தான் வந்தாரு. அந்த கலர் பனியன்ல இருக்கும்போது எங்கிருந்து பிறக்கப்பட்டதோ அங்கே கொடுக்கப்பட்டதுன்ற மாரி எங்க ஆரம்பிச்சாரோ இப்ப அங்க போயிருக்காரு. ஆமா. ஆனா என்னன்னா சேட்டான் வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம ராஜஸ்தான்ல தான் ஆரம்பிச்சாரு. ராஜஸ்தான் தான் வருது. இத்தனை வருஷம் கழிச்சு அத விட்டுட்டு நம்ம சிஎஸ்கே நம்ம சென்னை மக்களுக்காண்டி ஃபேன்ஸ் காண்டி அவர் வந்து இதுல விளையாடணும். கண்டிப்பா எனக்கு அந்த டீம் போணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்காப்புல. அவர நாங்க வந்து பயங்கரமா வரவேற்றிருக்கோம். இந்த செலிப்ரேஷன் கூட பார்த்திருப்பீங்க. ம். எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே பெருசா அந்த கரகோஷமோ, அந்த கர்ஜனையோ கிடைக்கல. நம்ம சேட்டான் அப்படின்னோனே தெறிக்க விட்டாங்க. சிவகார்த்திகேயன் கூட யாரும் கண்டுக்கல. இதுல என்னன்னா, நம்ம சேட்டன்ட்ட இருக்க ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, எங்கேயாவது நல்லா அடிப்பாரு, நல்லா அடிச்சுட்டே இருப்பாரு. இவருக்கு வாய்ப்பு கொடுப்பான்னு சொன்னோனே, வாய்ப்பு கொடுத்தோனே அடிக்கவே மாட்டாரு. அதான் அவரோட பிக்கஸ்ட் மிஸ்டேக். என்னங்க உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். சப்போர்ட் பண்ணி நாங்க எவ்வளவு பிரஷர் குடுத்து பிசிசிஐக்கும், ஐசிசிக்கும் நாங்க எவ்வளவு பிரஷர் பண்ணிட்டு உங்கள உள்ள கொண்டு வரோம். அந்த நேரத்துல வந்து நீங்க அடிக்காம போறீங்க அப்படின்னு அவருக்கு மேல பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் நெறையா இருந்துச்சு. ஆனா அந்த அதுதான் முடிச்சு T20ல விட்டாரு. வச்சு, பிரிச்சுட்டாப்ல. உங்க நம்பிக்கைய நான் இருக்கேன் காப்பாத்துறேன். எப்படி சூரியகுமார் யாதவ். நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாரி, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மாரி, எல்லாமே 90, 80, 80, 90, 80, 90 கன்டினியூஸா அடிச்சு அப்படியே உள்ள கொண்டு வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தாரு. இப்ப என்னன்னா அந்த கன்சிஸ்டன்சி அது இப்ப கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். அங்க அங்க விட்டது அப்படியே நம்ம சிஎஸ்கேல தொடரும். கண்டிப்பா நம்ம சேட்டான் வந்து நாளைக்கு எவ்வளவு அடிப்பாருங்கிறத மக்களே பார்த்துட்டு இருக்க. நீங்க சொல்லுங்க 100 200 அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மும்பை விசேஷ கொல்கத்தாக்குள்ள மும்பை, கொல்கத்தாவ சொல்லப்போனா மும்பை வந்து ஒரு வித்தியாசமான டீம். அதுல நீ கவனிச்சிட்டீன்னா, ஹர்திக் பாண்டியா இந்தியன் கேப்டனா இருந்தாரு. ரோஹித் சர்மா இந்தியன் கேப்டனா இருந்தாரு. சூரியகுமார் T20 கேப்டனா இருக்கு. பும்ரா நம்ம டெஸ்ட் கேப்டனா இருந்தாரு. எல்லாமே இந்தியன் கேப்டன்ஸ் ஃபுல்லாமே எங்க இருக்காங்கன்னா, இங்க தான் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. மும்பைல தான் இருக்காங்க. அட என்னங்கடா நீங்க எல்லாருமே இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். எல்லா டீம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த காமெடி ஒண்ணு வரும்ல. தகப்பா நீ எங்க? ஆமா எல்லாரும் நீ எங்க? அத நான் சொல்றேன் அப்படின்னு ரோஹித் சர்மா வராரு. அதான் ஏன் நீ எங்க அப்படின்னா, அத நான் சொல்றேன் சூரியகுமார். என்னங்க கேப்டன்ஷிப்பா உள்ள இருக்கீங்க. இந்தியன் கேப்டனா இருக்கீங்க. அப்படின்னு இத விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்காவே குவிண்டன் டிகாக்கு ரீப்ளேஸ்மென்ட் மாரி அவர மாரி ஆடணும்னு ரியல் கிரிக்கெட்டர்னு எடுத்தாங்க. ஆனா குவிண்டன் டிகாக் போகவே இல்ல. அவரு ரியல் கிரிக்கெட்டர் விளையாடுறாரு, குவிண்டன் டிகாக் விளையாடுறாரு. இப்ப 2 பேருமே மும்பை இந்தியன்ஸ்க்குள்ள வந்தாச்சு. இப்ப என்ன நடக்க போகுது? யார் ஓப்பனிங் யார் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா குவிண்டன் டிகாக் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக முன்னாடி நல்லா விளையாண்டு குடுத்தாரு. ஏன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இப்ப ஐபிஎல் பொறுத்த அளவுக்கு 210 தான் ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அது யார் அடிச்சானா குவிண்டன் டிகாக், ஆப்வியஸ்லி எங்க கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். கேஎல் ராகுலும் அடிச்சாங்க. லக்னோல இருந்து 210. இந்த கேப்ல வந்து டக்குனு அவரோட ஆமா கேஎல் ராகுல் நாங்க பதிவு பண்ணல. 14 பால் கம்பேர் நீங்க நீங்க வந்து அந்த மாரி படத்துல காமிக்கும்போது ஆரஞ்சு கேப் லிஸ்ட் பாத்தீங்கன்னா, அதுல அதிகமா 600, 500, 600 அடிச்சது எல்லாமே யாழ் தான். இப்ப பாருங்க, இப்ப வந்து சரி, சரி, சரி. நடு கிரவுண்ட் ரவுண்ட போட்டு நடுவுல நச்சுன்னு ஒரு குத்து நடக்க போகுது. ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. அந்த 973ஆம் விராட் கோலி அடிச்ச அந்த ரெக்கார்டுக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கேஎல் ராகுலால தகர்க்கப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். நல்லா இருக்கும். இப்ப சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய கடுமையான போட்டியா இருக்கும்.
ஏன்னா பாக்குறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அதுல வந்து நார்மலா விளையாடுறத விட இப்ப இங்க ஸ்வாப் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி நடக்க போறாங்க, எப்படி அடிக்க போறாங்க, அவங்களோட இம்பாக்ட் எப்படி நடக்க போகுது எல்லாமே வெறிகொண்டு காத்துட்டு இருக்கோம். இன்னும் ஒவ்வொரு டீமுமே ஐபிஎல் பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க பேச இருக்கோம். கண்டிப்பா பாருங்க. சில விஷயங்கள் நாங்க டெய்லி சில விஷயங்கள் கேட்க போறோம். கேட்க போறவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம். அப்படின்னு நாங்க கொடுப்போம். எங்களுக்கு எதனா கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பா. அன்பு மட்டும் அதிகமா இருக்கு. அத மட்டும் உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது அதுக்கப்புறம் வரும்போது உங்களுக்கு இது சரி ஓகே டன். பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம விளையாடுற மும்பை விசஸ் கொல்கத்தால வந்து யார் வின் பண்ணுவாங்கங்கிறத யார் அதிகமா வின் பண்ணுவாங்க? யார் அதிகமான ஸ்கோர் அடிப்பாங்க? யார் அதிகமா விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஆ யார் சொல்றது கமெண்ட் இருக்கோ அந்த கமெண்ட்ல பின் பண்ணி வின் பண்ணுவோம். அவங்கள நம்ம இது பண்ணுவோம். சப்போஸ் நாங்க வீடியோ லேட் ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு மேட்ச்ல வந்து யாரு ஆமா. முன்ன பின்ன கண்டிப்பா இது லேட் ஆக வாய்ப்பு நெறைய இருக்கும். அதனால சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர்ல யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போறாங்க? யார் அதிக ரன்ஸ் அடிக்க போறாங்க? சேட்டனா இருக்கலாம், ருத்ராஜா இருக்கலாம், அந்த பக்கம் ரியான் பராக் இருக்கலாம், அந்த ஆர்ஆர் டீம்ல வேற யாராவது கூட இருக்கலாம். இல்லங்க எப்படியோ இன்னும் வந்து சிஎஸ்கே வின் பண்ண போறாங்க. அதுல யாரு மேன் ஆஃப் த மேட்ச்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் சிஎஸ்கே டீமுக்கு, ஆர்சிபி டீமுக்கு, மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கிறதா? சரி பார்த்துட்டு இருக்க மேட்ச் சிஎஸ்கே மக்களுக்கு தெரியும். இது சொல்ல வேண்டியதில்லை. ஓகேங்க. பார்ப்போம். இந்த மேட்ச்ல யார் அதிகமா ரன் அடிக்கிறா? யார் அதிகமா விக்கெட் எடுக்கிறா? நல்ல இத பத்தி நீங்க கமெண்ட்ல போடுங்க. அது நீங்க சொல்றது கரெக்ட்டா நடந்திருக்கா? அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணீங்க. அடுத்த வாரம் இதே மாரி கிரிக்கெட் பஞ்சாயத்துல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் விக்கி. அண்ட் அஜித் குமார். இந்த நல்லா தானே போச்சு.